இந்த குரு பெயர்ச்சியால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பீங்க. தர்ம சிந்தனை உடையவர். எல்லாருமே எல்லா வளமும் நலனும் பெறணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருப்பீங்க. பழைய கலாச்சாரத்தை ரொம்பவும் மதிக்கிற ஆளா இருப்பீங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன பலன் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சிரமங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே மாறும். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவதற்கான புதிய வழிகள் ஏற்படும். உங்களுடைய பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும். உங்க குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். அப்புறம் உங்க சொந்தக்காரங்களே உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. அப்புறம் உங்க நண்பர்கள் அவங்களாவே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, உறவு கொண்டாடுவாங்க. உங்க மனதில் புத்துணர்ச்சி அதிகமாகும் காலமாக இது இருக்கு. எந்த செயலையும் நீங்க தைரியத்துடன் செயல்படுத்துவீங்க. உங்க தம்பி தங்கைகளின் சுப நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்துவீங்க. வீடு, வாகனம் இதுல ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னா தாராளமா செலவு பண்ணி அதை செய்வீங்க. வீடு, மனை, ஆபரணங்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் நன்கு படித்து முன்னேற்றம் காண்பர். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெறுவர். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உடல் அப்பப்போ ஒரு சில பிரச்சனை இருந்தாலுமே ஆரோக்கியமா தான் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நல்வழியில் செயல்படுத்துவர். உங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குடும்பம் ஒற்றுமையாகவே இருக்கும். உங்களுடைய கையிருப்பு கணிசமான அளவில் கையிருப்பு உயரும். வெளியூர் பயணம் சென்றீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பா வரும். திருமணம் ஆகாத இருப்பவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். ஒரு சிலருக்கு திருமணத்துல தடை இருக்கும். அவை நீங்கி இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷத்துல எதை பேசினாலும் அவமானம், எதை செய்தாலும் தலை குனிவு, இந்த மாதிரி நிலை இருந்து வந்திருக்கும். இந்த நிலை அனைத்துமே உங்களுக்கு மாறும். நீங்க பேசுறத உங்க குடும்பத்திலயும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் மதிச்சு கேட்பாங்க. அதனால நீங்க உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கல்ல அந்த கருத்தை தாராளமா நீங்க சொல்லலாம். எந்த தயக்கமும் தேவையில்லை. நீங்க சொல்லிருப்பீங்க, ஒரு சில வாக்கு கொடுத்திருப்பீங்க யாருக்காவது, அதை பண்ண முடியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இது அனைத்துமே இப்ப மாறும். அதனால நீங்க மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க. நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்க, ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தைரியமா நீங்க எடுக்கலாம். தைரிய பிரகாசிக்கும் நேரமாக இது இருக்கு. எனவே நீங்க எந்த முடிவையும் சட்டென்று எடுக்கலாம். நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க, அதை டக்குன்னு பண்ணுங்க. தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துங்க. பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்கள எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க வேணாம். அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க, போதும். அதே மாதிரி எந்த விஷயத்துக்கும் அவங்கள அவசரப்படுத்தாதீங்க, நிதானமா சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது என்னன்னு பாத்துக்கிறது நல்லது. அலட்சியமா இருக்காதீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவு இருக்கதான் செய்யும். அதனால உங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாத்துக்குங்க, கவனமா இருங்க. ஒரு சிலருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவிக்குடைய உறவு நல்லா இருக்கு. ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலுமே விட்டு கொடுத்து போங்க. பிரச்சனை எதுவும் வராது இருந்தாலும் சொல்றேன். உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். அப்புறம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வாங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை வரலாம். லாபகரமான ஒரு சில முதலீடும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணி பணம் சேமிக்கும் ஆர்வம் அதிகமா இருக்கும். நவீன எந்திரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறும். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க உங்களுடைய திறமையை காட்டும் காலமாக இது இருக்கு. உங்க கம்பெனியின் சப்போர்ட்டால் பதவி உயர்வு கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். வேலை சுமை உங்களுக்கு குறையும். மாணவர்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா படிப்பில் அக்கறையுடன் படிச்சு கல்வியில் வளர்ச்சி காண்பார். சக மாணவர்களின் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். உங்களுடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலர் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்காக எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவகர்களுக்கு பார்த்தோம்னா இந்த நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச நற்செயல்களுக்கு உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பதவி பொறுப்பும் உங்களுக்கு தானா சேரும். ஆதரவாளர்களின் மத்தியில் செல்வாக்கு கூடும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அரசு
பணிக்கு உங்களுடைய பிள்ளைகள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வாங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் வந்து தானாக மறைஞ்சு போவாங்க. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வழக்கு விவகாரங்கள்ல பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சிலர் வந்து தானாக விலகி போவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்து குவியும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உத்தியோகத்தில் கூடுதல் கவனமா இருங்க. உங்க தொழில் சார்ந்த ஏதாவது முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு முறைக்கு 2 முறையை யோசிச்சு அந்த முடிவு எடுப்பது நல்லது. உங்க மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கும். அனைத்திலுமே முன்னேற்றம் காண்பீங்க. உங்க இஷ்டத்துக்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். வீண் ஆசைகள் உங்க மனசுல வந்து தோன்றும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்க சாப்பிடும் உணவுகளில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலை செய்தாலும் யோசிச்சு செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு ஒரு சில எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உத்திரம் 1. இந்த பயிற்சியால் குடும்பம் பற்றின கவலை வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த கவலை வந்து நீங்கும். உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செயல்படுவது நல்லது. உங்கள் மனதில் பக்தி உண்டாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை 1க்கு 2 முறை யோசிச்சு செயல்படுவது நல்லது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலை 11 முறை வலம் வருவது நல்லது. பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் அதிகாரமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 1, 3, 5, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, செவ்வாய், புதன், வியாழன்.